1920ஆம் ஆண்டு பஸ் வாங்கி முதலாளியா மட்டும் இல்லாம தொழிலாளியாகவும் செயல்பட்டு பொள்ளாச்சியில இருந்து பழனிக்கு அந்த பஸ்ஸை இயக்குறாரு. அந்த பேருந்துல அவரே ஓட்டுநராகவும் பணிபுரிகிறாரு. இதன் மூலம் யுனைடெட் மோட்டார் சர்வீஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி முதல் முறையா பஸ் நிறுத்தத்தை கொண்டு வர்றாரு. பஸ் வரும் நேரத்தையும் புறப்படும் நேரத்தையும் காட்டும் கருவியை கண்டுபிடிக்கிறாரு. கோவை பல்லடம் பகுதியில் சுமாரா 1 லட்சம் ரூபாய் செலவுல 600 பேருந்து வந்து போகிற அளவுல ஒரு பேருந்து நிலையத்தை கட்டுறாரு. அந்த பேருந்து நிலையத்துல உணவகம், ஓய்வறை, கழிப்பறை அப்படின்னு எல்லா வசதிகளையும் உண்டாக்கி வைக்கிறாரு. அரசுடைய வரி விதிப்பு அதிகமா இருக்கிற காரணத்தினால பேருந்து போக்குவரத்தை அரசே ஏற்று நடத்தணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வைக்கிறாரு. 1938ஆம் ஆண்டு தன்னுடைய யுனைடெட் மோட்டார்ஸ் அப்படின்னு நிறுவனத்தை அரசு ஏற்று நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அரசுக்கு இந்த பேருந்து வருமானத்துல இருந்து வர்ற பணத்துல ஒரு பகுதியை தொழில் கல்விக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. நாம கல்லூரியில் படிக்கலன்னாலும் தொழிற்கல்வியின் அவசியத்தை புரிஞ்சுக்கிட்டு நிபந்தனைகளை விதித்தாரு ஜி.டி. நாயுடு அவர்கள்.